Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படினா 4 type of material varieties பாத்தீங்க அப்படினா ரொம்ப அழகா இருக்க போகுது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து குபேரப்பட்டு saree. சோ குபேரப்பட்டுல வந்து செல்ஃப் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி saree. இது வந்து பிரீமியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி saree. Premium quality sarees வந்து already நம்ம வந்து past 2-3 videos before வந்து போட்டிருந்தோம். So இன்னைக்கு வந்து first quality saree ல இது கொஞ்சம் different design, மைல்டான வேரியேஷன்ஸ் இருக்கும் டிசைன்ல, ரொம்ப அழகா இருக்கும். இதுல இருக்கிற இந்த டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அடுத்து வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல இந்த ஒரு மாதிரி சன்ஃப்ளவர் பேட்டர்ன்ல இருக்கிற பார்டர், இந்த பார்டர் டிசைன்ல இப்போதைக்கு அவைலபிள் கலர்ஸ், ஐ மீன் ரீஸ்டாக்ல என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத போஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும், பட் இப்போதைக்கு ரீஸ்டாக்ல இன்னைக்கு போஸ்ட் பண்ணிருக்க கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ரீஸ்டாக்ல வந்திருக்கு. இது நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி saree தான். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்ல லக்ஸுரி குவாலிட்டி சாரீல இது வந்து நல்ல ஒரு ஹெவி டிசைன், ரொம்ப அழகா இருக்கும். இந்த saree கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகா இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன், சஃபயர் வித் நேவி ப்ளூ காம்பினேஷன்ல ரொம்ப அழகான. இது வந்து இந்த டிசைன் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு டிராப் டிசைன் மாதிரி நல்லாவே அழகா இருக்கும். சோ அடுத்து நம்பர் 2ல பாக்குற saree வந்து மைசூர் கிரேப் சில்க் saree. மீன் கிரேப் சில்க் சாரியில ரெண்டு டைப் ஆஃப் கிரேப் சில்க் போட்டிருக்கோம். மைசூர் கிரேப் 1050 பிளஸ் ஷிப்பிங்ல போட்டிருக்கோம். மைசூர் கிரேப் தான். இதே மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு, இது வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பிரீமியம்லயே பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி எக்ஸ்ட்ரா லக்ஸுரி குவாலிட்டியில வந்து உங்களுக்கு ஒரு மைசூர் கிரேப் சில்க் saree போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பியோர் மைசூர் கிரேப்போட அதே இமிடேட் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். இப்ப பாக்குறீங்க பாருங்களா, 1450 பிளஸ் ஷிப்பிங். சோ இந்த saree பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, இது ஃபுல்லா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி வீவிங் கொடுத்த மாதிரி ரெட்டப்பெட்டா பார்டர் பேட்டர்ன்ல பார்டர் கொடுத்து கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சாரீல நீங்க வியர் பண்றீங்கன்னா பியோர் மைசூர் கிரேப்பை வியர் பண்ற மாதிரி அப்படியே இருக்கும். அது மீன் பியோர் மைசூர்ல வந்து நீங்க வந்து அதுவும் இத மாதிரி ஃபுல் ஜரியில நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000க்கு கம்மியா இந்த சாரீஸ் வந்து பியோர்ல கிடைக்காது. பட் அதையே அப்படியே இமிடேட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான லக்ஸுரி குவாலிட்டியில மைசூர் கிரேப்ல வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு சாரீஸ். சோ இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு மைசூர் கிரேப் டிசைன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்ப தேர்டா பாக்குற கிரேப்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஃபான் கிரேப். இந்த சிஃபான் கிரேப் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஸ்டாக்ல வந்திருக்கு. அது ரீஸ்டாக்ல வரும் போதே ரொம்ப ஒரு அட்டகாசமான பிரைஸ்ல வந்திருக்கு. இது 1150 பிளஸ் ஷிப்பிங் போட்டிருந்த saree இப்போ வந்து 1050 பிளஸ் ஷிப்பிங்க்கு நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல ரீஸ்டாக் வந்திருக்கு. லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் ரீஸ்டாக் வந்திருக்கு. சோ இது வந்து திருப்பி ரீஸ்டாக் வர்றது வந்து கஷ்டம். ஒன்ஸ் ஸ்டாக்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆயிட்டுனா இதுக்கப்புறம் நியூ டிசைன்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ அதனாலதான் வந்து ரீஸ்டாக் அப்போவே ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுத்தாச்சு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 3ல பாக்குற saree வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் சில்க் sarees. சோ காட்டன் சில்க்லயே ஃபர்ஸ்ட் பாக்குறது இது வந்து அசாம் சில்க்ல அசாம் காட்டன் சில்க் saree. சோ இதுக்கப்புறம் செக்குடு பேட்டர்ன் போட்டிருப்போம், அதுவுமே அசாம் காட்டன் சில்க் சாரியில வந்துரும். சோ அதே மாதிரி வந்து ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் சில்க் சாரீஸ்லாம் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப அழகா இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க பர்சனலாவுமே வந்து டெக்ஸ்ட் பண்ணீங்க, கேட்டிருந்தீங்க பேபி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னோட குழந்தை ரெக்கவர் ஆயிட்டு இருக்கான் வைரல் ஃபீவர்ல இருந்து. எந்த ஒரு எப்படி சொல்றது, முன்னாடிக்கும் இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டு இருக்கான். ஸோ வந்து நிறைய பேர் கேட்டீங்க, உங்களோட ப்ரேயர்ஸ்க்கு நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ வந்து நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய வருது, நிறைய குழந்தைங்க இப்போ நான் ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போது நிறைய குழந்தைங்களை பார்க்கும்போது அதில் அஃபெக்ட் ஆகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்குற. அந்த அவேர்னஸ்க்காக தான் சொல்லியிருந்தேன். அதுக்கும் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இது மாதிரி எதனாலனா இப்போ என்னோட பேபி மாதிரியே தான் எல்லா பேபியுமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே அஃபெக்ட் ஆகி இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு ஒன்றுனா எவ்வளோ மனசார கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்தை படக்கூடாது. அந்த பேபியும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாததுனால நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு.
அதனால தான் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான் தம்பி, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில சிஸ்டர் கேட்டீங்க வீடியோவில் வந்து உங்கள் பேபி சவுண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நார்மலாக ஆகிட்டு வரான். அதனால் இன்றைக்கி அவனோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் நேற்று நைட் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேபி சவுண்டே வீடியோவில் வரலை, நீங்களும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க சிஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் போடாதீங்க அப்படின்றீங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ மைல்டான அந்த பெயின் தான், அந்த ஒரு வைரல் ஃபீவர் டைஃபாய்டெலாம் வந்துட்டு போனால் எப்படி ஒரு பாடி பெயின் இருக்குமோ அது மட்டும்தான், நான் நல்லா ரிலீஃப் ஆகி வந்துட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்க இது வந்து விஸ்கோஸில் காட்டன் சில்க், நிறைய காட்டன் சில்க் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். மதுபானி காட்டன் சில்க் போட்டிருந்தோம், அசாம் காட்டன் சில்க் போட்டிருக்கோம், இது வந்து விஸ்கோஸ் காட்டன் சில்க். ஸோ இந்த பேபி தான் வந்து இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, ஆனால் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெட்டராக ரெக்கவர் ஆகி வந்துட்டான். ஸோ இது வந்து நான் நார்மலாக சொன்னது வந்து ஒரு குழந்தைக்கு ஒன்று அப்படின்னா அது காமனாக சொல்லிட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்க அதை வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்து அதுக்காக ப்ரிகாஷன் என்னவோ அதை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவேர்னஸ் சொன்னேன். அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஏரியாலலாம் நேற்று எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செம்மையான ரெயின், இந்த மாதிரி தான் நல்ல ஒரு ஓவர் ஹீட்டாக இருக்குது, டக்குன்னு ரெயின், இந்த மாதிரி இதனால தான் வந்து பேபிலாம் நல்லா அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்போ நீங்களும் நல்ல தாராளமாக வந்து உங்கள் குழந்தைக்கு உள்ள சேஃப் கண்டிஷன் என்னவோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து சேஃபாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்க்குற நம்பர் 4ல் பார்க்குறது செமிகாஜி செமி சாஃப்ட் சில்க் சாரீ. செமிகாஜி செமி சாஃப்ட் சில்க் சாரியில் இன்னைக்கு ஒரு சில வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த செமிகாஜி செமி சில்க்ல வந்து இன்னைக்கு நிறைய எந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம்னா அந்த பல்லாக் பேட்டர்ன் இருக்கும்ல, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பல்லாக்குல வந்து ஒரு மேரேஜ் தீம்ல இருக்கிற மாதிரி அதுல வந்து சில்வர் சரி வீவிங்ல வச்ச மாதிரியுமே சாரி வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இது எல்லாமே நிறைய கலர்ஸ்ல அந்த சாரீஸ்லாம் வந்திருக்கு. அது அந்த செமிகாஜி செமி சாஃப்ட்ல வந்து அதை நம்ம போட்டிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேட்டர்ன் வந்து ஒரு சூப்பர் மூவிங் பேட்டர்ன், அதனால தான் நிறைய கலர்ஸ்லயும் வந்திருக்கு, சில்வர் சரி வச்ச மாதிரியும் வந்திருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் வியர் பண்றீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னை ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க வியர் பண்றீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி சாரீஸை வியர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப யூனிக்கா தெரிவிங்க, அந்த அளவுக்கு சாரி வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ், வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போதோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருந்தது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க உங்களோட சஜஷன்ஸை கொடுங்க, இந்த மாதிரி மெட்டீரியல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வீடியோஸ்ல எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாம நிறைய இது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் கம்யூனிட்டி பேஜ்லயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க கம்யூனிட்டி பேஜை செக் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க குரூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப்ல அன்னெசரியா ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே தான் எல்லா வீடியோஸ்லயும் கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதுமே ஒரு சில பேர் வந்து லெஃப்ட் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது அது அன்கம்ஃபர்டபுள் ஃபீல். இப்போ எனக்கே வந்து அந்த குரூப் அட்மினா இருக்கும் போது வந்து எனக்கு இருக்கும் போது அதர் பர்சன்ஸ்ல அதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்டிப்பா என்ன வராங்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க மட்டும் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த குரூப்ல போடுற அப்டேட்லாம் நான் வந்து கம்யூனிட்டி பேஜ்ல கண்டிப்பா அப்டேட் கொடுத்துருவேன். அதனால எனக்கு குரூப்ல அன்னெசரியா வரும், எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும் நினைக்கிறவங்க நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணாம நம்ம வீடியோஸை பார்த்துக்கோங்க. யூடியூப் கம்யூனிட்டி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது இல்லாம நான் வந்து வாட்ஸ்அப் கேட்லாகோட லிங்க்குமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கேட்லாக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதர் தான் நம்மளோட சாரீஸ் இல்லாம அதர் ப்ராடக்ட்டுமே நான் கேட்லாக்ல ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அது மூலியமாவுமே நீங்க பாத்துக்கலாம். ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வேணுங்கிறவங்க மட்டும் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னெசரியா ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம டேஸ்ல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to
to 6% வந்து லெஃப்ட் ஆகுறாங்க. நம்ம வந்து கம்யூனிட்டி மீன் வாட்ஸ்அப்லேயே கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணல, நம்ம குரூப் தான் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல தான் வந்து நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல இன்னும் வந்து கம்யூனிட்டி அப்டேட் ஆகல. ஒன்லி வாட்ஸ்அப்ல மட்டும்தான் கம்யூனிட்டி குரூப் போடுற மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம கம்யூனிட்டியில வந்து இன்னும் வந்து எந்த கஸ்டமர்ஸுமே ஆட் பண்ணாம இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.